கோவை சுதேசி எக்ஸ்போ அண்ட் ஃபுட் கார்னிவல் 2026 கொங்கு மண்டலமே அதிர காத்திருக்கும் பெருநிகழ்வு. பங்கேற்பாளர்கள் இந்திய நாட்டின் ஒப்பற்ற நிதியமைச்சர் மாண்புமிகு திருமதி நிர்மலா சீதாராமன், மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு பியூஷ் கோயல், தமிழ்நாட்டின் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு மதன் ராஜா. இது மட்டுமின்றி வர்த்தகம், கலாச்சாரம், உணவு ஆகியவற்றின் ஒட்டுமொத்த சங்கமம். நாள் ஆகஸ்ட் 8, 9, 10. இடம் கோவை ரத்தினம் கிராண்ட்ஸ் ஹால், பொள்ளாச்சி சாலை, கோயம்புத்தூர். அனைவரும் வாரீர். அனுமதி இலவசம். பழனி கோவில் நிலம் முறைகேடாக பத்திரப்பதிவு செய்யப்பட்ட விவகாரத்தில் கைதான சார் பதிவாளரிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. பழனி கோவில் நிலம் முறைகேடாக பத்திரப்பதிவு செய்யப்பட்ட விவகாரத்தில் கைதான சார் பதிவாளரிடம் தற்போது விசாரணை நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சதீஷ் ரங்கநாதன் வழங்க கேட்கலாம். சதீஷ் ரங்கநாதன், வணக்கம். தற்போது சார் பதிவாளர் கைதாகி இருக்கிறாரு. எத்தனை மணி நேரமாக விசாரணை நடைபெற்று வருகிறது? ஏற்கனவே தற்போது இதற்கு முன்பாக விசாரணை நடைபெற்ற சார் பதிவாளர் தலைமறைவான நிலையில் இப்போது அவரே மீண்டும் கைது செய்யப்பட்டிருக்கிறாரா? என்ன விவரம்? நிச்சயமாக ராவபிரியா, திண்டுக்கல் மாவட்டம் பழனி நில மோசடி தொடர்பாக பத்திரப்பதிவு செய்த ஜஸ்டின் மணிகண்டன் சார் பதிவாளர் திண்டுக்கல் சிபிசிஐடி அலுவலகத்துல கடந்த ஒரு வாரத்துக்கு மேலாக விசாரணைக்காக வந்திருந்தாரு. இவர் முன்ஜாமீன், மதுரை நீதிமன்றத்துல முன்ஜாமீன் பெற்று இந்த விசாரணையில வந்த போது நேற்று அவர் முன்ஜாமீன் முடிவடைந்த நிலையில மீண்டும் அவர் முன்ஜாமீன் கோரி மதுரை நீதிமன்றத்துல கேட்கப்பட்டு இருந்ததுக்கு அங்க நீதிமன்றம் மறுக்கப்பட்டிருந்தது. இதன் அடுத்து அங்கிருந்து தலைமறைவாக கொடைக்கானலுக்கு சென்றுள்ளதாக ஒரு தகவல் கிடைத்ததன் பேர்ல திண்டுக்கல் சிபிசிஐடி போலீசார் தகவல் அறிந்து கொடைக்கானலுக்கு சென்று நேற்று முதல் தேடி வந்த நிலையில இன்னைக்கு அவர் கடந்த சில மணி நேரத்துக்கு முன்னாடி இருக்கும் இடத்துல இருந்து கண்டறிஞ்சு அங்கிருந்து அவரை கைது செஞ்சு வேன் மூலமா திண்டுக்கல் சிபிசிஐடி அலுவலகத்திற்கு தற்போது அழைத்து வரப்பட்டிருக்காங்க. இது மேலும் இவர் இப்ப அழைத்து வரப்பட்டு இப்பதான் அலுவலகத்துக்குள்ள உள்ள போறாரு. இவர்கிட்ட என்ன மாதிரி விசாரணை நடைபெறும், இவர்கிட்ட என்னென்ன கேள்விகள் கேட்கப்படுகின்றத இன்னும் சில மணி நேரம் கழித்துதான் அந்த முழு விவரம் தெரிய வருவாராக. சதீஷ், தற்போது ஜஸ்டின் மணிகண்டன் மீண்டும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவருடன் விசாரணை நடைபெற்று வருகிறது. காவல்துறையினருடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும்? அதாவது இப்ப ஜஸ்டின் மணிகண்டனை கொடைக்கானல்ல இருந்து கைது செய்யப்பட்டு இப்போதுதான் சிபிசிஐடி அலுவலகத்துக்குள்ள உள்ள போயிருக்காங்க. அவர்கிட்ட நம்ம தான் விசாரணை நடைபெற உள்ளதாகவும் மேலும் இவருடன் இருந்த ஒரு நண்பருமான அந்த நில புரோக்கர் ஜெயபிரகாஷ் அவரையும் தேடி வந்துகிட்டு இருக்க நிலையில இவர் எங்க இருக்காரு என்ற விவரத்தை இனிமேல ஜஸ்டின் மணிகண்டன் சிபிசிஐடி போலீசார் விசாரணை செய்ய உள்ளதாக ஒரு தகவல் தெரிய வருகிறது. தகவல் தெரிந்ததுக்கு அப்புறம் ஜெயபிரகாஷ் எங்க இருக்கிறாரு, அவரையும் கைது செய்ததற்காக ஒரு தனிப்படை செல்ல உள்ளதாக தெரிகிறது. இதற்கிடையில ஜெயபிரகாஷின் மனைவி ஏற்கனவே அவங்க வீட்டுல போய் சோதனை செய்து அவரது மனைவியை விசாரணைக்காக அழைத்து வந்திருக்காங்க. அவரும் இப்ப சிபிசிஐடி அலுவலகத்துலதான் இருக்காரு. இது விசாரணைக்கு அப்புறம் தான் மேலும் என்னென்ன விவரங்கள் தெரிய வரும். ராகபிரியா, விவரங்களுக்கு நன்றி சதீஷ். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.